3 lakhs கணக்குல earn பண்ணிட்டு பண்ணு லாக்ஸ் கணக்கியா ப்ரோ. எப்படி நீங்க வந்து 3D மாடலிங் வந்து சூஸ் பண்ணீங்க? ஓவர்வார்மிங்கா ஃபீல் ஆகும். கிவ் அப் பண்ணல. So I thought like it was my interest. எதுக்காக யுனிவர்சிட்டி வந்து சூஸ் பண்ணீங்க? நீ ப்ரொஃபஷனல்ஸ்டா பண்ற. பிகினர் வந்து நான் 3D மாடலிங் லேர்ன் பண்ணனும் அப்படினா அவன் என்னென்னலாம் வந்து பண்ணனும் அப்படி? நான் வந்து எந்த கோர்ஸ் எந்த டுட்டோரியல்ஸ் அந்த மாதிரி எதுவுமே சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணீங்க? வெல்கம் டு பிரவீன் டெக். இது நம்மளோட வின்டாக்ஸோட 3rd பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்ம கூட இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19 இயர் ஓல்டு கேர்ள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் மூலயமா மணி மேக் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் 3D மாடலிங் மூலயமா. ஆனால் அவங்க படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். அவங்கள பற்றி நான் சொல்றதை விட அவங்களே வந்து அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்காங்க. ஹாய், என் பேர் வந்து அஸ்வினி. நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நான் வந்து ஃப்ரீலான்சிங்கும் பண்ணிட்டு இருக்கேன். செகண்ட் இயர் படிச்சுட்டே ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சர்வீஸ் கொடுக்குறேன்னா 3D மாடலிங் அண்ட் சில அனிமேஷன் அண்ட் கமர்ஷியல் ஆட்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ எப்படி நீங்கள் வந்து 3D மாடலிங் வந்து சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலி அது எப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்து சில ஹாலிடேஸ்லாம் வரும்ல, சம்மர் ஹாலிடேஸ், அந்த மாதிரி ஹாலிடேஸ்லாம் வரும்போது நான் சும்மா உட்காந்து எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். இப்போ என் பிரதர் வந்து டெக்கில் வந்து நிறையா இருக்கனால அவர் சும்மா என்னாச்சும் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அதை பார்த்துட்டு ஓகே இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் ட்ரை பண்ணுவேன். அப்படியே ட்ரை பண்ண நெக்ஸ்ட் வந்து பண்ணிட்டே வருவேன். இப்போ எனக்கு பிடிக்காது சில விஷயம் வந்து அப்படியே ஹார்டாக ஃபீல் ஆகும், ஓவர்வார்மிங்காக ஃபீல் ஆகும். நான் நெக்ஸ்ட்டு இதோட பெட்டராக ஒன்று பார்ப்பேன், இல்லைன்னா அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். நான் நெக்ஸ்ட்டு ஜம்ப் பண்ணுவேன். அப்படி ஜம்ப் பண்ணிகிட்டே போகும்போது ஹார்டாக ஃபீல் ஆகும். சிலது ஹார்டாக ஓவர்வார்மிங்காக ஃபீல் ஆகும்போது நெக்ஸ்ட் இதுக்கு போயிடுவேன். ஆனால் நான் வந்து பிளெண்டரை ஃபஸ்ட் வாட்டி பார்க்கும்போது அது வந்து ஹார்டாகவும் ஃபீல் ஆனாலும் ஓவர்வார்மிங்காக ஃபீல் ஆனாலும் நான் வந்து கிவ் அப் பண்ணலை. ஸோ ஐ தாட் லைக் இட் வாஸ் மை இன்ட்ரெஸ்ட். ஓகே, இப்போ நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க, எதுக்காக யூனிவர்சிட்டி வந்து சூஸ் பண்ணீங்க? அதுக்கும் என் பிரதர் தான் காரணம். அவர் வந்து அங்கே எம்எஸ்சி படிச்சுட்டு இருந்தார். ஸோ அவன் வந்து சொல்லுவான், ஓகே இந்த மாதிரி இருந்துச்சு, இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து ஒரே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா சில காலேஜஸ்லாம் வந்து சும்மா போய் படிச்சுட்டு அப்படியே வர மாதிரி இருக்குமா, அங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுற விதமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் எனக்கு வந்து ஏன் அங்கே நம்ம ஜாயின் பண்ணக்கூடாது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து சியூடி இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருந்துச்சு. நான் ஸ்டேட் போர்டுனால உட்காந்து அதுக்கு 2 months உட்காந்து இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணேன். நடுவில் 2 month கேப் தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அந்த எக்ஸாம் இருக்குது, சியூடிக்காக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி பண்ணேன். ஏன்னா காலேஜஸ்லாம் வந்து எப்படின்னா அஃபிலேட்டட் காலேஜஸ் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி கீழே தான் வரும். அந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டில் இருக்க ஒரு யூனிவர்சிட்டி கீழே தான் வரும். பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி வந்து சென்ட்ரல் அண்ட் அதுக்கு மேலே தான் என்ஐடி ஐஐடிஸ் அதெல்லாம் வருது. ஸோ அதனால் வந்து என்ஐடி ஐஐடி போகிற அளவுக்குலாம் நமக்கு வந்து நாலேஜ் இல்லை. சரி ஓகே யூனிவர்சிட்டிக்கு போகிற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணேன். என்ட்ரன்ஸும் கிளியர் பண்ணேன். இப்போ பிடெக்கு சிஎஸ்சி தான் எய்ம் வச்சேன், பட் பிஎஸ்சி சிஎஸ் தான் கிடச்சிது. அப்படியே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நீங்கள் 3D மாடலிங் வந்து நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கா? ஆமாம் இருக்குது. அது வந்து ஒரு இப்போ அது வந்து ஒரு காம்பினேஷன் மாதிரியா இல்லை ஒரு பார்ட் மட்டும்தானா? அது எப்படின்னா நம்ம ஒரு சப்ஜெக்டாக படிப்போம். எங்களுக்கு வந்து ஸ்கின் என்ஹான்ஸ்மெண்ட் கோர்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்கின் என்ஹான்ஸ்மெண்ட் கோர்ஸில் வந்து 2 இருந்துச்சு. ஒன்று வந்து 3D மாடலிங் அண்ட் கேம் டெவலப்பிங் இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு எடுத்தது வந்து 3D மாடலிங் தான். அப்போ எனக்கு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. ஏன்னா எனக்கு என் கூட இருக்க பசங்களாம் வந்து அதை பண்ணிகிட்டு இருக்கும்போது சில பேர் ரொம்ப அது ஹார்டாக இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது ஈஸியாக இருந்துச்சு. அப்போ ஓகே அப்படி சொல்லும்போது எனக்கு வந்து ஒரு மாதிரி ஜாலியாகிடுச்சு. நம்ம கூட இருக்க பசங்களுக்கு அது ஹார்டாக இல்லை, அது நமக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து என்கிட்ட சொன்னாங்க. என் ஃப்ரெண்டு அவள் வந்து நீ ப்ரொஃபஷனல்ஸ்டாக பண்ணுற, ப்ரொஃபஷனலாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அப்போ பிகினர் அந்த ரூமில் நான் கொஞ்சம் அந்த மாதிரி. இப்போ நீங்கள் எப்படி வந்து கற்றுக்கிட்டீங்க? செல்ஃப் லேர்ன் பண்ணீங்களா இல்லை கோர்ஸ் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணீங்களா இல்லை எப்படி லேர்ன் பண்ணீங்க 3D மாடலிங்? இல்லை ஒரு பிகினர் வந்து நான் 3D மாடலிங் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா அவன் என்னென்னலாம் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப் கொடுத்தா நல்லாயிருக்கும். நான் வந்து எந்த கோர்ஸ் எந்த டுட்டோரியல்ஸ் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ஆனால் சில வீடியோஸ் வந்து யூடியூப்பில் பார்ப்பேன். எப்படின்னா எனக்கு வந்து இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் எடுப்பேன். இப்போ எப்படி ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் எடுப்பேன் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் இருக்கிறது. இல்லை ஒரு வேளை அது ஒய் ஆக்சிஸில் இல்லை அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் இல்லைன்னா நான் வந்து ஏ கிட்ட சுற்றி மாதிரி எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் கொடுக்க சொன்னேன்னா அது ஒரு அப்ராக்சிமேட்டாக கொடுக்கும், அக்யூரேட்டாக இருக்காது.
ஆனால் நான் ஸ்கெட்சும் பண்ணுவேன். ஸ்கெட்சிங் பண்ணி ஓகே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெட்சிங் பண்ணி அதை வந்து இம்போர்ட் பண்ணி அது வழியாக வந்து எவ்வளோலாம் என்னெல்லாம் செய்ய முடியும் பேசிக்காக எனக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு செய்வேன். செஞ்சு பார்த்துட்டு நடுவில் டவுட்ஸ் வந்துச்சுன்னா நான் யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி இதில் வந்து எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுவேன். இல்லைனா வந்து சில ரெட்டிட் பேஜ் இதெல்லாம் பண்ணுவேன். இல்லைனா வந்து என் ஃபாலோவர்ஸ் கிட்டே நான் சில வாட்டி கேட்டிருக்கேன் இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு நான் இப்போ இருக்கிறது வந்து கொஞ்சம் கம்யூனிட்டி கொஞ்சம் ஆயிடுச்சு, நெட்வொர்க் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நிறைய ஆர்டிஸ்ட் ஹெல்ப் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ நான் அப்படி வந்து எனக்கு தெரியாத விஷயத்த அவங்க கிட்ட கேட்டு அது வழியாக லேர்ன் பண்ணிப்பேன். நீங்களும் வந்து அதான் நான் சொல்லுவேன், பிகினராக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேசிக்ஸ் வந்து ஹார்ட் கீஸ் அதெல்லாம் வந்து கற்றுக்கணும். கற்றுக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பிளண்டர் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு போய் ஹார்ட் கீஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் பண்ணி பாருங்கள். அது வழியாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியா வழியாக பண்ணுங்கள். அண்ட் நான் ட்விட்டர்ஸ் எதுவும் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இப்போ ஆக்சுவலாக இப்போ பிளண்டர்னால இப்போ நான் வந்து எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து டாவன்சி யூஸ் பண்ணுறேன். ஸோ அதோட ஒர்க் ஸ்பேஸ் வந்து நான் லேர்ன் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து அது எப்படி இருக்குன்னு வந்து ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோ அந்த மாதிரி பார்க்கணும்ல. நீங்கள் பிளண்டருக்கு வந்து எப்படி வந்து ஒர்க் ஸ்பேஸை வந்து யூஸ் பண்ணீங்க? நீங்கள் இப்போ நீங்களாம் எடுத்தோட உள்ளே போயிட்டு ஒரு இதை சர்ச் பண்ணால் நமக்குமே ஓவர்வெல்மிங் ஆயிடும். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோ இப்போ ஏதாச்சும் ஒரு காப்பி இருந்தால் தானே வந்து இன்னொன்று கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கேட்குறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் வாட்டி எனக்கு போகும்போது எனக்கு அப்படியே வந்து இந்த மீம்ஸ் எல்லாம் வரும்ல, அப்படியே இந்த ஃப்ளைட்ஸ்லாம் வந்து இவ்வளோ கீஸ் இருக்கிற மாதிரி எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. இன்னும் இவ்வளோ டூல்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குது, ஒன்றுத்தை கிளிக் பண்ணா அதுக்குள்ளே ஒன்று அதுக்குள்ளார ஒன்று இப்படி இருக்குது. எனக்கு வந்து ஒரே இவ்வளோ தூரம் இருக்குது, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் ரொம்ப சிம்பிளாக எப்படி ட்ராக் பண்ணுறது. ஆனால் எனக்கு அந்த வீடியோ ஞாபகம் இல்லை, நான் எப்பயோ பார்த்தாது. சும்மா ட்ராக் பண்ணுறது அந்த சும்மா பேசிக்ஸ் இதை வச்சு என்ன பண்ணலாம், எடிட் மோட் எப்படி போகிறது, எடிட் மோட்லாம் ரொம்ப பேசிக். அதில் என்னென்ன டூல்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் அதை வச்சு என்ன பண்ணலாம், மாடிஃபைஸ் எப்படி ஆட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு சின்ன வீடியோ. அது என்ன டுட்டோரியல்ஸ்லாம் இல்லை, சும்மா அதோட பேசிக். நீங்கள் எந்த வீடியோஸ் எடுத்தாலும் அதில் இருக்கும் அந்த பேசிக்ஸ். அந்த பேசிக்ஸை வச்சு நீங்கள் திங்க் பண்ணணும், நீங்கள் ஒரு நாலேஜ் கொண்டு வரணும். ஓகே இந்த பேசிக்ஸை வச்சு நான் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டுட்டோரியல்னா அவங்க சொல்லுவாங்க, அது பார்ப்போம், அது வந்து கிட்டத்தட்ட காப்பி அடிக்கிற மாதிரி தான் தானே. ஆனால் வந்து அது வழியாகவும் நம்ம கற்றுக்கலாம். ஆனால் நான் அதை ப்ரிஃபர் பண்ணல. ஆக்சுவலாக என்ன சொல்கிறீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு வீடியோ இருக்குன்னா அதை மட்டுமே பார்த்தா அதோட நாலேஜ் மட்டும் தான் இருக்கும். அதை தாண்டி அவுட் ஆஃப் த பாக்ஸில் திங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அது கரெக்டாக இல்லைனாலும் நம்ம பண்ணுறோம், நம்ம லேர்ன் பண்ணுறோம்ல, அது வழியாக நம்ம அந்த லேர்ன் பண்ணுறதை வந்து வேறு எதுலேயும் யூஸ் பண்ணலாம், டுட்டோரியல்ஸ்லேயும் பண்ணலாம். ஆனால் நமக்கு அவ்வளோ மறக்காது சில இதெல்லாம். நான் டுட்டோரியல்ஸ் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா அப்படியே கரெக்டாக காப்பி அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அந்த நாலேஜ் வந்து கரெக்டாக கிடைக்கல. ஸோ நான் அப்படி பண்ணும்போது தான் எனக்கு வந்து கரெக்டான ஒரு இது கிடச்சி. பிகினராக வந்து என்ன சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணீங்க? டுட்டோரியல்ஸ் தேடலாம். எப்படின்னா கரெக்டான வீடியோஸ் இருக்காது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒன்று கோர்ஸ் வந்து எடுக்கலாம், பட் பேடாக இருக்கும் நமக்கு இருக்கிறதுல. எப்படின்னா ஃபஸ்ட்டு ரிசோர்ஸஸ் கரெக்டாக இருக்கும். ரிசோர்ஸஸ் கரெக்டாக இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனை. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ரிசோர்ஸஸ்லாம் சொன்னீங்க, ஒரு வீடியோலாம் பார்த்தேன்னு, அது ஆனால் மறந்துருச்சுன்ட்டீங்க. நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி எனக்கு கொடுங்க, நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அப்புறம் உங்களோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு கிளைண்ட்ஸ் வந்து எப்படி கிடைச்சாங்க? ஆக்சுவலாக நான் தான் ஸ்டார்டிங்கில் இன்ஸ்டாவில் வீடியோஸ் போட்டிருந்தால அப்போ வந்து நான் ஒரு 5 போஸ்ட் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி 5 போஸ்ட் பண்ணேன். அப்போ எனக்கு வெறும் வந்து 200 ஃபாலோவர்ஸ் தான் இருந்தாங்க. பட் ஹீ ட்ரஸ்ட் மீ, எனக்கு மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் அப்போ வந்து ஓகே சொல்லலை, ஏன்னா ஐ திங்க் இது வந்து கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் பண்ணலை. ஏன்னா பிகினர் வேறு, நான் எதுவுமே பண்ணலை. அதுக்கப்புறம் 1 மந்த் கழிச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட சொன்னேன். அவங்களும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் நான் செஞ்ச ப்ராக்ரஸில் வந்து சில வீடியோஸ், சில ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு காமிச்சிருந்தேன். அவங்க வந்து ஓகே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டினியூ பண்ண சொன்னாங்க. நானும் கண்டினியூ பண்ணேன். ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு ஃபைனல் அவுட்புட் காட்டினேன். அண்ட் ஹீ லைக் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக முடிச்ச வீடியோஸ் காமிச்சோன்னே எனக்கு நெக்ஸ்ட்டு உடனே பே பண்ணாங்க. பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வைரல் ஆச்சுல ஒரு வீடியோ, அதை வந்து எடுத்தேன். அப்படியே ரொம்ப நர்வஸ் ஆயிருந்தேன். அப்போ எனக்கு டக்குன்னு ஃபஸ்ட்டு வாட்டி வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன், பே பண்ணுறாங்க எனக்கு அப்படின்னு சொல்லும்போது. இப்போ
உங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் கிளையண்டோட இன்கம் அது வந்து வெறும் 2K தான். ஓகே, நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஃபோனில் கூட நம்ம பேசணும் அப்போதைக்கு சொல்லியிருக்கீங்க, எனக்கு நிறைய இதை நான் வந்து அதை போய் பார்ப்பேன், அதுக்கப்புறம் எனக்கு போர் அடிச்சிடும் இல்லைனா குவிட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த மாடலிங் வந்து உங்களுக்கு எதுக்காக வந்து நீங்கள் இன்னும் பண்ணிகிட்ருக்கீங்க, எதுக்காக உங்களுக்கு போர் அடிக்கலை அப்படின்னு கேட்கும். போர் அடிக்கல இல்லை, ஹார்டாக ஃபீல் ஆகும், ஓவர்வார்மிங்காக ஃபீல் ஆகும். பட் ஆனால் கிவ் அப் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, அதான் நினைக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி எப்படி சொல்கிறது, அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் முன்னாடி வந்து ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி ட்ராயிங்ஸ்லாம் பண்ணுவேன். அப்போ வந்து எனக்கு தோணுச்சு, இதுக்கப்புறம் வந்து நம்ம இதை நம்ம கரியரை எடுத்து கண்டினியூ பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து வேல்யூ இருக்காது போல் அப்படின்னு. ஏன்னா நான் நிறையா இது பார்த்துருக்கேன்னா, ஸோ அது இருக்காது போல் அப்படின்னு. அப்போ தான் வந்து சரி ஓகே நாமே இது எடுக்கக்கூடாது, ரெண்டும் சிமிலராக தான் நான் கிட்டத்தட்ட. ஸோ அதனால் அப்படி எடுத்து பண்ணலாம் அப்படின்னு. காமனாக 3D மாடலிங்னா என்ன அப்படின்னு, சுத்தமாக 3D மாடலிங் பற்றி ஐடியாவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு என்ன சொன்னீங்க? இப்போ எனக்குமே அந்த அவ்வளோக்கும் தெரியாது. ஸோ நீங்கள் இப்போ வாட் இஸ் 3D மாடலிங் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னால் என்னன்னு சொன்னீங்க? இப்போ நீங்கள் கேம்ஸ் விளையாடுறீங்களே, இப்போ நீங்கள் என்ன கேம் விளையாடுறீங்க? ஃப்ரீ ஃபயர். இப்போ அதில் ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அது பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை, அது பேர் தான் வந்து பிளெண்டர். இப்போ அந்த கேரக்டரை பில்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட் தேவை, அவங்க தான் நாங்கள் வந்து பிளெண்டர் சாஃப்ட்வேர் வழியாக ஒரு கேரக்டர் பில்ட் பண்ணி கேம் டெவலப்பர்ஸ் கிட்ட கொடுப்போம். அந்த கேம் டெவலப்பர்ஸ் வந்து அதை வந்து அவங்களுக்கு, அது கேம் டெவலப்பர் பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியல, அவங்க அதை என்னெல்லாம் பண்ணுமோ அதை அன்ரியல் என்ஜினில் போட்டு அதை ஒரு கேமாக மாற்றுவாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் இருக்கும்ல, அந்த என்விரான்மெண்ட்டை செய்கிறது வந்து 3D மாடலர்ஸ். எப்படின்னா ஒரு அதில் என்ன பாக்ஸ், கன்ஸ், அப்புறம் வந்து அதில் கேரக்டர்ஸ், அப்புறம் வேறு என்னென்ன இருக்குது இந்த மாதிரி என்விரான்மெண்ட்ஸ், அந்த மாதிரி அதில் என்னென்னலாம் யூஸ் ஆகணுமோ அது எல்லாமே வந்து 3D மாடலர்ஸ் தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து மூவிஸ், இப்போ அனிமேஷன் மூவிஸ்லாம் இருக்கும், டிஸ்னி மூவிஸ், இப்போ ஜூடோபியர் டிசைன்ஸு, அது கூட அந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் சொல்கிறது மூலமா எனக்கு ஒன்று கனெக்ட் ஆகுது. இப்போ எந்திரனில் கூட அந்த சீனுக்காக, ஒரு சீன் எடுக்கிறதுக்காக அதை வந்து 3Dயாக வீடியோவாக மேக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிறீங்க? ஆமாம். கோச்சடியான் பார்த்துருக்கீங்களா? அது ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி தான். ஓகே. இப்போ உங்களோட ஃபஸ்ட்டு கிளைண்ட் நீங்கள் வந்து டீல் க்ளோஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு எப்படி ஃபீலாக இருந்துச்சு? எனக்கு அப்போ என்ன பண்ணுறது, என்ன சொல்கிறது எதுவுமே தெரியல. ஆனால் நான் வெளியே காமிச்சிக்கவே இல்லை. என் பிரதர் தான் என் கூட இருந்தானமா, நான் வெளியே ஓகே 2K பே பண்ணிட்டாங்க அப்படின்னு இருந்துச்சு. என் பேரண்ட்ஸ்க்குலாம் வந்து செம்ம ஹாப்பி, ஃபர்ஸ்ட் வாட்டி ஏர்ன் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதான் அந்த வீடியோலேயே தெரிஞ்சிருக்கோம் நான் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன்னு சொல்லிட்டு. எனக்கு அது பண்ணதோட எனக்கு வந்து நர்வஸாக இருந்துச்சு ஆனால் ஆக்சுவலி நான் அதை கரெக்டாக பண்ணியிருக்கேன். ஆனால் அதான் எனக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு, புதுசாக இருந்துச்சு சில விஷயம்லாம். ஏன் ஈவன் இப்போ நான் என்னோட லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற எல்லாமே வந்து எனக்கு புதுசாக. இப்போ எனக்கு ரீச் ஆனது, அப்புறம் எனக்கு ஃபாலோவர்ஸ் கிடைக்கிது, புது பீப்புள்ஸை மீட் பண்ணுறது, இது எல்லாமே எனக்கு வந்து கொஞ்சம் புதுசு. நான் கண்டென்ட் கிரியேஷனுக்குள்ளே வந்துட்டதுக்கப்புறம், ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டதுக்கப்புறம், எனக்கு ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் ஆகிட்டதுக்கப்புறம் தான் ஈவன் என் கிளாஸ்மேட்ஸ் கூட கூட நான் பேசாமல் இருக்கேன். 2 இயர்ஸ்க்கு வந்து 2 இயர்ஸ் தான், 1.5 இயர்ஸ் ஆகப்போதான். 1.5 இயர்ஸ்க்கு வந்து நான் என் கிளாஸ்மேட்ஸ் கூட வந்து அவ்வளோ க்ளோஸாக இருந்ததே கிடையாது. அது வந்துட்டதுக்கப்புறம் இப்போ தான் ஒன்று க்ளோஸ் ஆகிட்டு வரேன் நான் அவங்கக்கிட்ட. அவங்க அதர் ஸ்டேட்ஸ் எனக்கு அவ்வளோ பேச வராது, ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணுவேன், இங்கிலீஷ் அவ்வளோ வராது. ஸோ இதெல்லாம் ஃபார்ம் ஆகிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆச்சு. ஆக்சுவலாக நானுமே வந்து பேசிக்காக இன்ட்ரோவர்ட்டாக தான் இருந்தேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருப்பேன், கேர்ள்ஸ் கூட வந்து பேசவே மாட்டேன். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எனக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்கும், அவங்க ஒரு 3 to 4 people இருப்பாங்க, அவங்க கூட தான் வந்து பேசுவேன். அதுக்கப்புறம் நான் கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ஓகே நம்ம கண்டென்ட் கிரியேஷனில் வந்து இப்படி இருக்கக்கூடாது, எல்லார் கூடயும் பேசணும் அப்படின்ட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் ஆக்சுவலாக இப்போ 3D மாடலிங் வந்து நீங்கள் பண்ணீங்க. இப்போ ஒரு கிளைண்ட் வந்து கிடைக்கிறதுல வந்து நிறைய டைப் ஆஃப் இருக்குது. உங்களுக்கு வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் மூலியமாக தான் வந்து கிளைண்ட்ஸ் கிடச்சிருக்கா, அந்த ஒரு வீடியோ வைரல் ஆனதுனால. ஸோ அந்த ஒரு வீடியோ நான் அவங்கள்ட்ட கால் பேசுகிறப்ப வந்து அது 6 million வியூஸ் போயிருந்துச்சு, இப்போ அது வந்து 12 million வியூஸ் போயிருக்கு. ஸோ உங்களுக்கு அது மூலயமா தான் உங்களுக்கு ஃபனல் பண்ணி உங்களுக்கு கிளைண்ட்ஸ் வராங்க. ஓகே, இப்போ கிளைண்ட்ஸ் வந்தாலுமே நம்ம அதை வந்து காலில் வந்து ஓகே பண்ணணும். ஸோ நீங்கள் எப்படி வந்து ஒரு பிகினராக வந்து அந்த சேலஞ்சஸ்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? பிகினராக வந்து எனக்கு போர்ட்ஃபோலியோ இல்லை ஃபஸ்ட்டு. ஸோ எல்லாருமே வந்து கேட்குறது, எனக்கு வந்து என்னோடய பயோவில் வந்து இமெயில் ஐடி கொடுத்துருப்பேன்.
அந்த இமெயில் ஐடியாவில் தான் எனக்கு வந்து கிளைண்ட்ஸ் வந்து ரீச் பண்ணாங்க. சில பேர் டிஎம்ஸ் பண்ணுவாங்க, ஆனால் சிலது மிஸ் ஆகிடும் அதில். ஏன்னா நார்மலாக ஃபாலோவர்ஸும் நமக்கு வந்து டிஎம்ஸ் பண்ணுவாங்கள்ல, ஸோ அதில் எனக்கு மிஸ் ஆகிடும். ஆனால் சில பேர் அதில் வந்து பண்ணுறவங்களுக்கு நான் வந்து மெசேஜ் பண்ணுவேன். அவங்க இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ கேட்பாங்க. நான் இந்த மாதிரி பில் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் இன்ன வரைக்கும் பில் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்க அதுக்கப்புறம் ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட கிளைண்ட்ஸ் வராங்கன்னா அவங்க நம்மளை ட்ரஸ்ட் பண்ணுறது தான் இருக்குது. அவங்க நமக்கு ட்ரஸ்ட் பண்ணி இவங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துட்டோன்னா அவங்க வந்து கண்டிப்பாக நமக்கு தருவாங்க. அப்புறம் பிகினராக இருக்கும்போது நான் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து வாங்கலை. ஏன்னா நான் எப்படி செல்ஃப் டவுட் பண்ணிட்டேன், பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் போக போக வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு தான் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து சில கிளைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. கோஸ்டிங் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா நான் அந்த ப்ராஜெக்ட் முடிக்கிற ஸ்டேஜ் வந்து ஒரு 75% முடிச்சிருப்பேன். ஆனால் வந்து அதுக்கப்புறம் காண போயிடுவாங்க. பேமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே காண போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஓகே அட்வான்ஸ் ஃபர்ஸ்ட் வாங்கணும், நெக்ஸ்ட் வந்து தான் நம்ம வந்து அந்த ப்ராஜெக்டே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஐம் ஆஸ்கிங் அபவுட் லைக் இப்போ சம் பீப்புள் வந்து கால் பேசுவாங்க தானே. ஸோ அந்த காலில் நீங்கள் ஓகே பண்ணுறது வந்து கம்யூனிகேஷன் மெனி இம்பார்ட்டன்ஸ் தானே. ஆமாம், அதில் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஓகே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வராது. எப்படின்னா அவங்க எனக்கு இது வரைக்கும் வந்து வந்தவங்க யாருமே வந்து பேசி பார்த்துட்டு போனதில்லை. கண்டிப்பாக அவங்க என்ன இந்த மாதிரி பிடிச்சனால தான் அவங்க வந்து பேசுகிறாங்க. இல்லைன்னா அவங்கள்ட்ட ஆல்ரெடி ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ டெமோ அது இருக்கனால அதை ஷார்ட் கேஸ் பண்ணிக்கிறீங்க. ஆமாம். ஓகே, இப்போ நீங்கள் காலேஜும் படிக்கிறீங்க, இப்போ 3D மாடலும் பண்ணுறீங்க. ஸோ இந்த பேலன்ஸ் வந்து எப்படி பண்ணுறீங்க? காமனாக எனக்குமே வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கும். கண்டென்ட் கிரியேஷனும் பண்ணுறேன், இப்போ நானும் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதை எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் பிடிச்சிருந்தா எல்லா வேலையும் செய்யலாம்ல, கொஞ்சம் ஈஸியாக தானே இருக்கும் அப்படின்னா. நான் காலேஜ் போயிட்டு அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்துட்டு, ஏன்னா எல்லாத்தையும் எதுவுமே விட்டுறக்கூடாதுல்ல. இப்போ காலேஜ் போயிட்டு சும்மா படிச்சுட்டு மட்டும் வரக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கணும், என்ஜாய் பண்ணணும். அதுவும் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து இந்த வேலையும் பண்ணிவிட்டு ஃப்ரீலான்ஸிங்கும் பண்ணிவிட்டு சைடில் என்னோட அகாடமிக்ஸையும் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கஷ்டம்தான். ஈவன் எனக்கு 24 ஹார்ஸ் கூட பார்த்தாங்க. அது பக்கத்தில் வந்து கடன் வாங்கிப்பேன். இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3D மாடலிங் பண்ணுறீங்க, அதோட சேர்த்து இப்போ கண்டென்ட் கிரியேஷனும் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் எப்படி வந்து பிளான் பண்ணுவீங்க கண்டென்ட் கிரியேஷனுக்கு? நான் இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ஐடியா எப்படி வந்திருக்குன்னா, ஒரு சீரீஸ் போடுறேன். ஆனால் வந்து அந்த சீரீஸ் மாதிரி பீப்புள்ஸ்க்கு வந்து தெரியாது. எப்படின்னா லைஃப் அப்டேட். இப்போ நான் அதை பற்றி ஒரு 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். எப்படின்னா ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் இல்லைன்னா 3 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து நான் என்னோட லைஃப் அப்டேட் போடுவேன். ஆனால் எதுக்கு அதை நான் அப்படி போடுறேன்னா, இப்போ ஒரு வேளை எனக்கு வயசாயிடுச்சுன்னு வச்சுங்க, நான் வந்து என்னோட 20ஸ்ல வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன், எப்படிலாம் நம்மளோட ஜேர்னி போச்சு, அதை பார்க்கணும்னு சொல்கிறது வந்து அந்த லைஃப் அப்டேட்ஸ். பீப்புள்ஸ்க்கும் அதை வந்து பிடிச்சிருக்கு இந்த மாதிரி லைஃப் அப்டேட் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி 2-3 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு லைஃப் அப்டேட்னு சொல்லிட்டு போடுவேன். அதில் வந்து நான் என்னென்னலாம் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் நத்திங்காக ஃபீல் பண்ண மாதிரி போட்டிருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோ இப்போ அதே 2 வீக்ஸ் கழிச்சு எனக்கு என்னென்ன கிடச்சிருக்கு அதை பற்றியும் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் 2 வீக்ஸ் கழிச்சு எனக்கு என்ன கிடைக்குதோ அதுவும் போடுவேன். நடுவில் வந்து ரிலேட்டபிள்ஸ் ரீல்ஸ் போடுவேன். அதுக்கப்புறம் என்னோட ஒர்க்ஸை வந்து ஷோ கேஸ் பண்ணுவேன். இது நீங்கள் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? இப்போ நான் வந்து கண்டென்ட் கிரியேஷனுக்கு வந்து நான் பிளான் பண்ணுவேன்னா, இப்போ மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே, ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணுவேன். ஸோ நீங்கள் காலேஜும் போகிறீங்க, அப்புறம் வந்து 3D மாடலிங் பண்ணுறீங்க, கண்டென்ட் கிரியேஷனும் வந்து வீக்லி பண்ணுறீங்க. ஸோ அதை எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணுறீங்க, அதை எப்படி ஷெட்யூல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன் நான். ஷெட்யூல் பண்ணுறது வந்து எனக்கும் சாட்டர்டே சண்டேஸ் மட்டும்தான் இருக்கும். சாட்டர்டே சண்டேஸில் தான் உட்காந்து எல்லா வேலையும் முடிப்பேன். சில வாட்டி நைட்டு தூங்க மாட்டேன், தூங்குறதுக்கு 2 மணி ஆகலாம், 3 மணி ஆகலாம். இல்லை சில கிளைண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க இதுக்குள்ளே பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் எனக்கு அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து யாரும் வந்ததில்லை. அப்படியே எனக்கு ப்ரெஷர் கொடுத்து வந்தாலும் நான் சிலருக்கு வந்து நோ சொல்லிடுவேன். ஏன்னா 7 டேஸில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் இல்லை. அவங்க வந்து ஃபுல் ஆட்ஸாக கேட்பாங்க, அது 7 டேஸில் முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஓகே, இப்போ ஒரு பிகினர் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னா அது என்ன மிஸ்டேக் 3D மாடலிங்கில்? மிஸ்டேக் பண்ணணும்ல, பண்ணி தான் கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு வாட்டி நான் என்ன சொல்வேன்னா, ஃபஸ்ட்டு பிடிக்கிற கிளைண்ட் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க நம்மளை ட்ரஸ்ட் பண்ணணும். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து கரெக்டான அவங்கள ஷோ கேஸ் பண்ணுறது கூட நம்மக்கிட்ட கரெக்டான இது இருக்காது. பிகினராக ஒரு 3D மாடலிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து முழுசாக கற்றுக்கிட்டு ஃப்ரீலான்சிங் பண்ணணும். இதெல்லாம் ஃப்ரீலான்சிங் பண்ணிக்கிட்டே நீங்கள் 3D மாடலிங் லேர்ன் பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணுறீங்கன்னா
அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளைண்ட் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ 3D மாடலிங்கில் வந்து ஃப்ரீயாக லேர்ன் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா, பெய்ட் ரிசோர்ஸஸ் லேர்ன் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இதை நான் கேட்கக்கூடாது. காமனாக ஃப்ரீயாக லேர்ன் பண்ணணும்னா நமக்கு நிறைய டைம் தேவைப்படும். இப்போ ஒரு பெய்ட் கோர்ஸ் எடுத்துட்டோம்னா அதில் இருக்கதான். ஸோ அது அந்த டாபிக் மட்டும் தான். நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? இது வரைக்கும் நான் பெய்ட் கோர்ஸ் வந்து பண்ணதில்லை. ஸோ அதனால எனக்கு அவ்வளோவா அதை பற்றி தெரியல. கம்பேர் பண்ணுறதுக்கு இருக்கணும்ல, ரெண்டு பக்கமும் தெரிஞ்சுக்கணும்ல. ஓகே, இப்போ நீங்கள் வந்து இப்போ ஃப்ரீலான்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அடுத்து நீங்கள் வந்து ஒர்க் ஜாப்க்கு போகணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை நீங்களே வந்து ஒரு எம்பையர் வந்து பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நான் நெக்ஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸ் இருக்கு நடுவில் காலேஜ் முடிக்க. அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு தான். நெக்ஸ்ட்டு நான் பிளான் என்ன எப்படி வச்சுருக்கேன்னா, இந்த 2 இயர்ஸ் முடிச்சிட்டதுக்கப்புறம் ஃப்ரீலான்சிங்கே 1 இயராக பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நான் இப்போ வந்து கற்றுக்கிறது கூட ஃப்ரீலான்சிங்லேருந்து வரவங்க மூலியம் தானே கற்றுக்குறேன். அது வழியாக வந்து சில ஆர்டிஸ்ட் வந்து பார்ப்பேன், அது வழியாக அவங்க கற்றுக்குறேன். இப்போ நான் ஒரு ஃபுல் டைமாக பண்ணேன்னா நான் இன்னும் நிறையா கற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இப்போ நான் காலேஜ் அகாடமிக்ஸ் அது எல்லாமே சேர்த்து பார்த்து பண்ணுறதுனால எனக்கு கம்மியாக கற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு வேளை ஏன் 1 இயர் நம்ம அப்படி பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஐடியா இருக்குது. பண்ணுவேன்னா தெரியல, பண்ணாலும் பண்ணுவேன். ஓகே, இப்போ நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்லேயே உங்களுக்கு ஃபேவரட்டான ப்ராஜெக்ட் என்ன? ஃபேவரட்டாக நான் ஆக்சுவலாக ஒரு ரெஃபரன்ஸ் மீட் எடுத்தேன். அது பிரிண்டர்ஸில் தான் எடுத்தேன். எனக்கு அனிமீஸ் வந்து பிடிக்கும். அனிமி வேர்ல்டு என்விரான்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் அதை இன்னி வரைக்குமே கம்ப்ளீட் பண்ணல. ஏன்னா அது வந்து என்னோட ப்ராஜெக்ட் இல்லை, நான் இப்போ வேணால் பண்ணிக்கலாம்ல, கிளைண்ட்ஸ் வந்து ப்ரெஷர் பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ இன்ன வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணல. ஆனால் நான் பண்ண வரைக்கும் எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் அது எந்த இதுவுமே பார்க்கல, டுட்டோரியல்ஸ் எதுவும் பார்க்கல, எல்லாமே வந்து நானே பில்ட் பண்ணுது. ஸோ எனக்கு அது பிடிக்கும். ஓகே, இப்போ ஒரு ரீலை நீங்கள் மேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? ரீலெல்லாம் நீங்கள் தான் எடிட் பண்ணுறீங்களா? ஆமாம், நானே எடிட் பண்ணுறேன். நைஸ். இப்போ அதான் எவ்வளோ டைம் ஆகும்? ஸோ இப்போ சில வாட்டி வந்து நான் இப்போ நிறையா வீடியோஸ் வந்து எடுத்தாலும் அதை ரீல்ஸாக போஸ்ட் பண்ணும்போது எனக்கே வந்து சில வீடியோஸ் வந்து பிடிக்காது. நான் நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுப்பேன், ஆனால் நான் அதை வந்து போட்டதில்லை. இப்போ ஒரு 3-4 வீடியோஸ் கூட எனக்கு அப்படி இருக்கும், ஆனால் போட்டதில்லை. எப்படி ஆகும்னா ஒரு 1 ஹார்ஸில் வந்து 1 ஹார்ஸ்க்குள்ளே கண்டென்ட் வந்து எழுத மாட்டேன். நேச்சுரலாக என்ன ஒரு இதாக தான் பண்ணுவேன். அதில் நின்று பேசி ப்ராக்டிஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு பண்ணி அது வழியாக வர அந்த 1 ஹார்ஸ்க்குள்ளே இருக்கிறது தான். அந்த 1 ஹார்ஸ்க்கு அப்புறம் வந்து நைட் உட்காந்து எடிட் பண்ணுவேன். எடிட் பண்ணி அதில் அடுத்த நாள் போஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து வச்சுருப்பேன். ஓகே, இப்போ நம்ம அந்த 12 மில்லியன் வியூஸ் போனதை பற்றி பேசுவோம். இப்போ அதை பார்த்து எனக்குமே வந்து ரொம்ப இன்ஸ்பயராக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ இப்போ வைரல் ஆகணும் உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸாக்ட் ஆகிலாம் நீங்கள் இது வந்து இவ்வளோ மில்லியன் வியூஸ் போகணும் நீங்கள் இதெல்லாம் டிஃபைன்லாம் வந்து பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அது எப்படி வந்து உங்களுக்கு இருந்துச்சு அந்த வியூஸ் போனது? அது மூலயமா உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வந்திருப்பாங்க. டக்குன்னு இப்போ நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் வந்து பாட்காஸ்ட் பண்ணலான்னு கேட்குறப்போ உங்களுக்கு 20K இருந்தாங்க, இப்போ 35K வந்துட்டாங்க. அதான் புதுசாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு எல்லாம் பார்க்கும்போது. அண்ட் நான் அது வீடியோ வந்து வைரல் ஆகும் அப்படிலாம் நான் வந்து எதுவுமே திங்க் பண்ணலை. நார்மலாக எப்பயும் போடுற மாதிரி தான் போட்டேன். ஆனால் கொஞ்சம் அது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தேன். ஆனால் நான் அதை பிளான் பண்ணும்போதே வந்து எப்படின்னா ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் நாமே அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் போடக்கூடாது. ஏன்னா யாருக்குமே வந்து நான் என்ன மாதிரி ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணி கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறேன்னே அவங்களுக்கு தெரியல. சில பீப்புள்ஸ் தான் வந்து சும்மா ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் நம்மளோட நிலைமை நமக்கு தானே தெரியும். நான் அதை காமிக்கும் போது எல்லாமே ரிலேட் ஆச்சு. ஏன்னா நிறையா 3D ஆர்டிஸ்ட் வந்து என்னோட ரொம்ப மோசமான ஸ்டேஜில் தான் வந்திருக்காங்க. நான் அவங்ககிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சுது. ரீச் ஆகும்னு தெரியாது எனக்கு, ஆனால் ரீச் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்கிட்ட ஃபோன் காலில் சொன்னீங்க இந்த மாதிரி நான் வீடியோ போடுறப்ப வந்து கண்டென்ட் பேஸ்டாக வந்து போடணும்னு நினச்சேன். சரி ஓகே இன்னைக்கு சும்மா போடுவோம் அப்படின்னு போட்டேன். அந்த வீடியோ தான் இப்போ வைரல் ஆச்சு அப்படின்னீங்க. ஸோ அதை பற்றி பீப்புளுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ உங்களுக்கு ஒன்று பண்ணணும்னு தோணுதுன்னா அதை பண்ணிடுங்க. யாராச்சும் ஏதாச்சும் அதை பற்றி கிண்டல் பண்ணாங்கன்னா நீங்கள் அதை காதில் வாங்காதீங்க, போஸ்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அது உங்கள் வீடியோ, நீங்கள் தான் அதை கஷ்டப்பட்டு எடிட் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்த மாதிரி எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு சேலஞ்ச் வந்து 2023 வந்து அப்போ கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோ போடணும் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் வச்சுருந்தேன். எனக்கு ஒரு டைமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எனக்கு வந்து வீடியோ போடுற எல்லாமே வந்து ஆடாகவே இருந்துச்சு.
நான் வந்து வீடியோவும் வந்து நானும் மறந்துட்டேன். ஒரு 10:30 போல் ஸ்லீப் பண்ணலாம், தூங்க போகலாம் அப்படின்னு வந்து தூங்கிட்டேன். அப்போதைக்கு எனக்கு திடீர்னு வந்து ஞாபகம் வந்துச்சு இந்த மாதிரி நம்ம வீடியோ போடல அப்படின்ட்டு. உடனே நான் வந்து 10:30க்கெலாம் வந்து ட்ரைபாட்லாம் எடுத்து வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு கரெக்டாக 11:55க்கு வந்து அப்லோட் பண்ணிட்டேன் அந்த வீடியோவை. அந்த வீடியோ அப்லோட் பண்ண அந்த டைமில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7K ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ அதை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அது எவ்வளோ வியூஸ் போயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்க. 100K. ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து எனக்கு 2.5 மில்லியன் வியூஸ் போயிருந்துச்சு. அது மூலயமா எனக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒன்லி 2.5 மில்லியன்ஸ் வியூஸ். 20K ஃபாலோவர்ஸ். அது மூலயமா எனக்கு 40K ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. ஸோ ஒரு 2 to 3 டேஸ்லேயே நான் வந்து 7Kலேருந்து அப்படியே வந்து 45K போயிட்டேன். அப்படியே 3 டேஸில் அப்படியே 45 ஆச்சு, அது அப்படியே 50 அது வரைக்கும் வந்துடுச்சு. என்னோட வீடியோவும் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ இது மூலயமா நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இப்போ ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ அந்த டே வந்து உங்களுக்கு ஆடாக இருந்தாலும் நீங்கள் வந்து அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிஃபீ த ஆட் மாதிரி பண்ணி நீங்கள் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற வந்து பலன் வந்து கிடைக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களை நீங்களே ஒரு 5 years கழிச்சு என்னவா இருப்பீங்க அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க? எனக்கு என்னவா இருப்பேன்னு நினைக்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 3D ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க வந்து எப்படின்னா எனக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. நான் அவங்க மூலயமா தான் நிறையா லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க வந்து 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. அண்ட் அவங்க வந்து ஒரு 3D இண்டஸ்ட்ரியிலையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க எனக்கு சொல்லியும் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து என்னோட ஃபியூச்சரை பார்க்குற மாதிரி இருக்கு. என் ஃபியூச்சர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ நான் அவங்கள தான் என்னோட ஃபியூச்சராக பார்க்குறேன். ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? புதுசாக 3D மாடலிங் லேர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்காதீங்க, ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரி, இப்போ உங்களோட ஒர்க்கை வந்து ஃபாலோ பண்ணணும்னா பீப்புள் எது மூலயமா கனெக்ட் பண்ணலாம்? அதான் இன்ஸ்டா மட்டும் தான் இருக்கு. நான் ஒரே சோஷியல் மீடியா இப்போதைக்கு இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கீங்க, அப்புறம் லிங்க்டின். இனிமே தான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணணும். சரி, உங்களோட பேஜை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வந்து என்ன வந்து இப்போ ஒரு 3 hours அவங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன கொடுப்பீங்க? எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லா தானே பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் வரலாமா? சொல்லுங்கள். இப்போ எனக்கு ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ், இப்போ ஒரு 3 hours-ஆக என்ன பார்க்குறீங்க, ஸோ இது மூலமா எனக்கு ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் கொடுக்குறீங்கன்னா என்ன கொடுப்பீங்க? அதான் ப்ரோ, இப்போ ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னா ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. என் தங்கச்சி சொன்ன மாதிரி தான். நான் வந்து சைபர் செக்யூரிட்டியில் வந்து ஒரு இன்டர்மீடியட் லெவலில் இருக்கேன். பைனரி எக்ஸ்பர்டேஷன், ரிவர்ஸ் இன்ஜினியரிங்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சேம் வே உங்களுக்கு டெக்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் பிளாக்ஸ் அதிகமாக படிங்க, ஆர்டிகல்ஸ் அதிகமாக படிங்க. இப்போ என் பாப்பா வந்து சொல்லியிருப்பா நல்ல ஸ்பெக் இல்லை, நல்ல பிசி இல்லை அப்படின்ட்டு. நான் வந்து என்ன பண்ணேன்னா என் பாப்பாக்காக லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி கர்னல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணி அந்த 12 year ஓல்டு லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தேன். அதில் தான் பிளெண்டர் வந்து ஓல்டு வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு அவள் இப்போ 3D மாடலிங் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ அவங்க தான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பேக் போனாக இருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கே இது வந்து இப்போ தான் வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி டேபியன் ஓஎஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் மறக்காமல் அந்த மாதிரி ஏதோ இருந்துச்சுன்னா அதை வந்து ரிசர்ச் பண்ணி நீங்கள் வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணி தான் உங்கள்கிட்ட ஸ்பெக்கு கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு கோட்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? கோட் உங்களுக்கு ப்ரோ? ஒரு கோட்ஸ் இருக்கு. ஒன் ஹேவ் எவ்ரி திங், ஒன் ஹேவ் நத்திங். உங்களோட கண்ணிலே தெரியும் அந்த ஃபயர். ஒருத்தவங்கள்ட்ட எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும், இன்னொருத்தவங்கள்ட்ட வந்து இல்லாத மாதிரி இருக்கும். அது சைலண்டாக ஒரு ஸ்பார்க் வந்து பிரெயினில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து செயல்படணும். ஓகே, எனக்கு ரொம்ப ஹிட் ஆகுது. ஐ அண்டர்ஸ்டுட். அப்புறம் ஸோ இப்போ நீங்கள் என்கிட்ட எது கேட்கணும்னாலும் நீங்கள் கேட்கலாம். இப்போ நான் வந்து யூடியூப்ல வந்து போஸ்ட் போடணும்னா ஷார்ட்ஸாக போடுறது வந்து பெஸ்ட்டா, இல்லைன்னா வந்து லாங் வீடியோஸ் இந்த மாதிரி போடுறது பெஸ்ட்டா? இப்போ காமனாக வந்து பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் லாங் டேர்மாக யோசிச்சிங்கன்னா லாங் வீடியோ தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அப்புறம் ஷார்ட்ஸ் வந்து போடுங்க, ஆனால் வந்து கம்பேரிட்டிவ்லி நீங்கள் வந்து லாங் வீடியோவை போட்டால் தான் உங்களுக்கு வந்து
அது வந்து ஒரு லாங் டேர்ம் கோலாகவும் போகும். அப்புறம் உங்களுக்கு மணி வைஸ்லேயே வந்து உங்களுக்கு என்னதான் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் அதுக்கான அவுட்கம் இருந்தால் தானே நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கும் போவீங்க. இப்போ என்ன நீங்கள் புதுசாக ஒரு கண்டென்ட் கிரியேஷன் ஒருத்தன் ஜாயின் பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனை ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டாகிராமோட யூடியூப்பில் தான் வந்து அவனை பண்ண சொல்லுவேன் நான். ஸோ அதில் யூடியூப்பில் பண்ணதுக்கப்புறம் தான் அவனுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் இப்போ ஈஸியாக வந்து எல்லாருமே வந்து 100K வந்து ரீச் பண்ணிடலாம் அழகாக. இப்போ கொஞ்சம் பேசிக் நாலேஜ் இருந்தாலே அதை வச்சு நம்ம ஈஸியாக இப்போ யாரை கேட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா 100Kன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி காமன் ஆயிடுச்சு. இன்ஸ்டாகிராமில் க்ரோ ஆகிறது வந்து ஈஸி, ஆனால் யூடியூப்பில் வந்து கொஞ்சம் கஷ்டம். அந்த கஷ்டத்தை நம்ம ஃபஸ்ட்டே நம்ம வந்து கண்டென்ட் கிரியேஷன் வந்து யூடியூப்பில் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு இன்ஸ்டாகிராம் அதை விட ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வேறு ஏதாச்சும் ப்ரோ இப்போ வந்து நான் வந்து பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன் கம்ப்யூட்டர் சயின்ஸில். நானும் வந்து யூடியூப்பில் வந்து டுட்டோரியல்ஸ் வீடியோலாம் போடணும்னு இருக்கேன் சைபர் செக்யூரிட்டி பற்றி. ஸோ அது வந்து எப்படி வந்து நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்குறது, வாட்சர்ஸ் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது? அதான் ப்ரோ, நீங்கள் கரெக்டாக பீப்புளுக்கு வேல்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வருவாங்க. ஸோ அவ்வளோதான், தட்ஸ் ஆல். நீங்கள் வந்து நம்பர்ஸை ஃபோக்கஸ் பண்ணாமல் எனக்கு இது பண்ண பிடிக்கும், நான் இதை அடுத்தவங்களுக்கு சொல்லித்தருவேன் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து க்ரோ ஆகிடலாம். அவ்வளோ முடிச்சுக்கலாம்ல. Bye. பாய்.